ஓம் சக்தி. இந்த வருடம் அவங்களுக்கு நம்ம அந்த நவராத்திரிக்கு 2 மாசத்துக்கு முன்னால மனசுக்குள்ள ஒரு எண்ணம், காப்புக்கு பணம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி. வழக்கமாகவே அவங்க அம்மாவை கேட்காம அவங்கனால சேமிப்பு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 காப்புக்கோ 2 காப்புக்கோ 3 காப்புக்கு கட்டுவாங்க. இந்த வருஷம் 3 காப்பு கட்டிடலான்னு முடிவுன்னே நவராத்திரிக்கு 2 மாசத்துக்கு முன்னாலேயே சென்னையில் இருக்கும் அவருடைய தாயாருக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க. ஃபோன் பண்ணா அவங்க அம்மா என்னங்கிறாங்க, இன்னும் 2 மாசம் கிடக்குற நவராத்திரிக்கு, இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ உடனடியே போய் கட்டு, என் மனசுல கட்டுன்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது, அதனால இது கட்டுன்னு சொல்லி பலவாறு சொல்லி இப்போ அவங்களுமே அதே மாதிரி அம்மாவுக்கு பாதபூஜை பண்றாங்க. மகளுடைய விருப்பத்தின் பேர்ல பாதபூஜை பண்றாங்க. இந்த அம்மா அம்மாவுடைய பக்தர் அல்ல, தீவிர பக்தர் கிடையாது, எல்லா சாமியும் கும்பிடுறவங்க. உள்ள உடனே அம்மா சொல்றாங்க, முதல்ல நீ என்ன நம்பு அப்படிங்கிறாங்க. அடுத்தது உன் மகள் சொல்லியபடி காப்புக்கு பணம் கட்டிட்டு போ அப்படி சொல்லி அம்மா சொல்றாங்க. அதே மாதிரிங்க அந்த தாயாருமே 3 காப்புக்கு கட்டிட்டு சென்னை போய் சேர்ந்தாங்க. அதுக்கு பின்னால பாருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த பக்தரின் கணவர் 20 ஆண்டுகளா வேலை செஞ்சுட்டு இருக்காருங்களே, அந்த கம்பெனியில திடீர்னு மேலதிகாரி இவரை பார்த்து சொல்றாரு, நீ வேலை செய்யறதே எனக்கு பிடிக்கலையா, என்னையே வேலை செய்யற, முதல்ல நீ லீவு போ அப்படின்ட்டு. உன்னை பார்க்கவே பிடிக்கல, எத்தனை நாளும் லீவு வரும்னு கேட்கிறாரு. அதிகபட்சம் 1 நாள் எவ்வளவு லீவ் போட விடுமே அவள் லீவ் போட்டு போ அப்படின்னு சொல்ல ஒரு கடுமையே சொல்றாரு. எனவே இவரும் 25 நாள் லீவ் போட்டு வீட்டுல இருந்துட்டாருங்க. அதே மாதிரி 25 நாள் கழித்து இன்னும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு வேலை போக அங்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எப்பொழுதும் போல் எல்லாம் சுகமுகமாகவே எல்லாம் நடந்ததாம்மா சக்திகளே. எப்படி பார்த்தீங்களா, காப்புக்கு பணம் கட்டங்காட்டி அம்மா வேலையை காத்து கொடுத்தது. எப்படி செய்து பாருங்க அம்மா. ஓம் சக்தி.